இப்ப என்னடா செய்யறது? என்ன ஏன் கேக்குற? எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே, இவனே கேளு. உன்னை யாரு அதை செய்யறதுக்கு ஒத்துக்க சொன்னது? இல்லன்னா என்ன பண்ணிருப்ப? அந்த நேரத்துல அவன் சொல்றது செய்யறத தவிர நமக்கு வேற என்னடா வழி இருந்தது? போடா. அப்படின்னா முதல்ல போய் மர்டர் பண்ணு. இங்க உட்காந்து கல்லறிஞ்சிட்டு இருக்காத. என்னடா கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்க? பணத்தை கொடுத்து நம்மள லாக் பண்ணிருக்கான். கொல்றத தவிர நமக்கு வேற வழியே இல்ல, தெரிஞ்சுக்க. நம்ம என்ன டெரரிஸ்டா? மனுஷனை கொல்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லடா. கரெக்ட், நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். அதே சமயத்துல நான் சொல்றது நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கடா. அவன் உயிர் போனாதான் நம்ம உயிரோட இருக்க முடியும். கரெக்டா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம என்ன கிரிமினல்ஸா இந்த மாதிரி கொலை பண்றதுக்கு? அவசியம் இதை செஞ்சே ஆகணும். தப்பிக்க முடியாது, வேற வழி இல்ல. Just a second. May Monroe. போட்டாங்கு. பிராக்டிஸ் நிறைய பண்ணிட்டோம், பிராக்டிக்கல் ஆரம்பிக்க வேண்டியதான். இல்லப்பா, முதல் ராத்திரியில எழுத போனவன் பேனால இங்கு திந்து போன மாதிரி வைக்கப்பட்டீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல புரிஞ்சு போச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? First time தான். ஒரு அனுபவம் தான் தம்பி. நானும் முதல்ல அட்டெண்ட் பண்ண போது இந்த மாதிரி தான் நர்வஸ் ஆயிட்டேன். ஆமா, எவ்வளவு பணம் வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரேட்லாம் முதல்ல காட்டுங்க. ஏய், அத கொண்டு வந்து தம்பிக்கு காட்டுங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு கலர், அப்படி ஒரு ஷேப், பார்த்த உடனே மட்டை ஆயிடுவீங்க. மறுபடியும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகணும்னா ஒரு குவார்டர் அடிக்கணும். இங்க பாருங்க, நீங்க எல்லாம் சின்ன பசங்களா இருக்கிறதுனால ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல குறைஞ்ச ரேட்ல அரேஞ்ச் பண்ணிருக்க. போதுமா? ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா? நோ ப்ராப்ளம் தம்பிகளா, அத பத்தி எல்லாம் கவலையப்பட வேண்டாம். ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து ராத்திரி தான் ஆந்திராவுல இருந்து ஃப்ரெஷ்ஷா உங்களுக்காக வரவழைச்சிருக்கா. பாத்துக்கங்க. நிஜமாவா? நிஜமா தான், சந்தேகப்படாதீங்க. அப்புறம் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லணும்னா, இத ஒரே ஒரு ஆள் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா. அனுபவிச்சு அழுத்து போனதுனால இதை விட்டுட்டு வேற ஒருத்தர் செட் பண்ணிக்கிட்டா. ராத்திரி தான் என் கைக்கு வந்துச்சு. இப்போ உங்க கைக்கு அதை ஒப்படைக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். பணம் எவ்வளவு? ஒரு 9 கொடுத்துட்டு ஓடிட்டு போங்க. தம்பி, 9 வேண்டாம், ஒரு 8 கொடுங்க. அதெல்லாம் தம்பிகளா, ஒன்று சொல்லட்டுமா? நீங்க பாக்கல, அதான் அப்படி சொல்றீங்க. என்ன கலரு, என்ன ஷேப், என்ன லுக். சரி, உங்களுக்காக ஒரு 7 முடிச்சுக்கங்க. ஐயா, என்ன பாட்டி இப்படி இடம் முடிக்கிறீங்க? என்ன முடிச்சுக்கங்க. கொடுங்க. ஃபைனலா சொல்றேன் 5.5. அதுக்கு மேல நல்ல முடியாது. கொடு. இந்தங்க. சரி, ஓடி. நான் ஓடுறேன்டா. ஓகே, பாய். என்னையா இதெல்லாம்? இதுவா? கயிறு, ஏணி, ரம்பம், இன்னும் நிறைய உள்ள இருக்காங்க. இதுங்களோட பேர் எனக்கும் தெரியும், எதுக்குன்னு கேட்டேன். யூஸ் பண்றதுக்கு தான். போகும் இடம் வெகு தூரம். என்ன வெறுப்பேத்துறியா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். என் ஃப்ரெண்டு லெட்டர் எழுதுனா அவனுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். லெட்டரா? எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். அடடே, நாங்க மர்டர் பிளான் போட்டது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு எல்லாம் தெரியும். அட பாவீங்களா, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு சூசைட் லெட்டர் எழுதி வச்சுட்டு என்ன உள்ள தள்ளலான்னு பாக்குறீங்களா? இது நாங்க சாகிறதுக்காக இல்ல. அப்படின்னா இத வச்சு என்ன தற்கொலை செஞ்சுக்க சொல்றீங்களா? டேய், நான் உங்களுக்கு என்னடா துரோகம் செஞ்சேன்? பாவமாச்சேன்னு இந்த வீட்டை வாடகை கொடுத்தா அவ்வளவுதான். ஏன் நல்லதே யோசிக்க மாட்டீங்களோ? எப்படி யோசிக்கிறது? நீங்க தான் அப்படி மிரட்டுறீங்களே. இதுல வாராயின்னு பேக்ரவுண்ட் சாங் வேற. டேய், என்ன மனசு நிம்மதியா கொஞ்சம் வாழ விடுங்கடா. அட சும்மா சார், உங்க கூட கொஞ்ச நேரம் விளையாண்டோம், அவ்வளவுதான். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். மர்டர் பிளான் ரெடி. அவன் ஜாகிங் போகும்போது அவன் கார்லயே அவனை மேல அனுப்பிடலாம். கன்ஃபார்மா. இன்னொரு கிளாஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு அவனை கொலை பண்ணிடலாம். அதோடா, இது அவன் கார் தான். ஆமாடா, போடா. அந்த ஆளோட சேர்த்து கார்ல இன்னும் எத்தனை பேர் இருப்பானுங்க? அவர் எப்பயுமே தனியா தாண்டா போவாரு. Hello, I'm Prasad Raj here. சின்ன ரிப்பேர் தான் சார். Okay. ஒரு 2 நிமிஷம் சார்.
Say another கவலைப்படாதீங்க sir. half an hour. சீக்கிரம் முடிச்சிருவோம் சார். Okay. தேங்க்யூ சார். Okay. Yeah, okay. Sir? Wang. Okay, sir. This is in reference to the letter dated 7 February. The machineries you ordered will be shipped to Hong Kong in another 2 weeks. 16 யாரியா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் கேக்குறேன்ல ஒண்ணும் இல்ல சார், ஜஸ்ட் 2 minutes வேலை, அவ்வளவுதான். ஓகே சீக்கிரமா முடிச்சிட்டு போங்க கேப்பிங்லாம் வர இடம் புரியுதா ஓகே சார், ஓகே. Money deposited in Singapore. சீக்கிரம்டா. புகை சரியா வருதா? வருதுடா. No, other things I'll talk to him in person. I'll be meeting him at London. பாட்டு போல இருக்கா? இதை டவுன்லோட் பண்ணி லெட்டர் ஆஃபீஸ். ஓகே சார் நான் செஞ்சிரேன் சார் ஓகே வண்டியில சார் இந்த டாக்குமெண்ட்ஸை கொஞ்சம் பாருங்க சார். உங்களை பார்க்க தான் சார். எதுக்கு நீங்க அனாதை ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுக்குறீங்களா, அதுக்காக தான் சார். வணக்கம் வணக்கம் சார். உங்க தயவால ஆசிரமம் கட்டுறதுக்கு இடம் கூட ஏற்பாடாயிடுச்சு. ஆதரவற்ற அனாதைங்களுக்காக நீங்க ஆசிரமம் கட்டி கொடுக்கறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு சார். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணுன்றதுதான் நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ற பாலிசி. அதுக்காக நீங்க ரொம்ப பெரிய வார்த்தை எல்லாம் சொல்ல வேணாம், அது என்னோட கடமை சார். இதுல 1 கோடி ரூபாய் இருக்கு. ஆரம்ப வேலைகளுக்கு வச்சுங்க. அப்புறம் Thank you, sir. நோ கவரேஜ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க கட்டி கொடுக்கற இந்த ஆசிரமத்தை நீங்களே ஆரம்பிச்சு வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க விரும்பின மாதிரியே இந்த ஆசிரமத்துக்கு சகுந்தலா ஆசிரமம்னு பேர் வச்சிடுறோம். நீங்க மறக்காம வந்து கலந்துக்கணும். God bless you. என்னையா சொல்லிட்டு போறாங்க அவங்க? நீங்க லாஸ்ட் வீக் சொசைட்டி மீட்டிங்ல சொன்னீங்களா சகுந்தலான்னு பேர் வைக்கணும். Stop it! அந்த பேர் என் காதுல விழக்கூடாது, விழக்கூடாது. அது நான் இல்ல. It's not me. கோ போய் எங்க அம்மா பேரை வைக்க சொல்லு. பேரை மாத்த சொல்லு. நான் கொடுத்த காசுல என் இடத்துல அவங்க அம்மா பேர்ல அனாதாசிரமம். அவன் பேரை கேட்டாலே, அவனை பத்தி நினைச்சாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? You know something? அவனை பாக்குறவங்க எல்லாம் நான் தான் அவன் நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசுறாங்க. ஏன் தெரியுமா? இதோ இந்த முகம் அச்சடிச்ச மாதிரி எனக்கு இருக்க உன் முகம் அப்படியே அவனுக்கும் இருக்கு. நான் ஒன்ன மாதிரியே பிறந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா நான் தான் உன் வாரிசு. ஒன்ன மாதிரியே நான் பிறந்திருக்கேன்னா அது ஆண்டவங்கிட்ட வர மட்டும் இல்ல, அது என்னோட உரிமை. ஆஸ்தி எல்லாம் பங்கு போட்ட மாதிரி இந்த முகத்தையும் பங்கு போட்டல. இந்த பூமியில ராணி விஜயலட்சுமிக்கு பிறந்த ஆதித்யராஜோட ஒரே ஒரு வாரிசு ராவ் பகதூர் பிருத்திவிராஜ் மட்டும்தான்.
நீ பண்ண தப்புக்கு தண்டனையை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனும் கண்ணாடியில தன்னுடைய முகத்தை பார்க்கும்போது சந்தோஷப்படுவாங்க. ஆனா நான் கண்ணாடியில என் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த முகம் இன்னொருத்தனுக்கும் இருக்குன்ற வேதனையில நான் துழைச்சு போறேன். அதுவும் இங்கேயே இந்த ஊர்லயே என் முகத்தை மட்டும் பங்கு போட்டுக்காம என்ன மாதிரியே இருக்கான்றதுக்காக என்னுடைய நல்ல பேரெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அவன் டேமேஜ் டேமேஜ் டேமேஜ்